ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூரை மீன் தான் வாங்கியிருக்கோம். இது சூரையில் பல்லஞ்சூரை. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முள் எல்லாமே கரும்பு மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் அந்த கருப்பு எதுவுமே இருக்காது, எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த சூரை தான் வாங்கியிருக்கேன். சரி, நான் முழுசாக காமிக்கலாம்னு நினைக்கும் போது ஞாபகம் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். சரி, கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவேன். இது பல்லஞ்சூரை. இதுக்கு பேர் பல்லஞ்சூரை. இதோட சதையெல்லாம் அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐஸ் ஒன்றும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. துண்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணதுக்கும் அவ்வளோ ஈஸியாக அழகாக இருக்கும். இந்த மீன் வெட்டுறதுக்கும் ஏன்னா முள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கரும்பு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சவிச்சு கூட சாப்பிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.